நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் வடக்கன்ஸுக்கும் தமிழ் ஆளுங்களுக்கும் நடந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய நியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரத்தில் வந்து இது இருந்தது அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதில் என்னன்னா, அங்கே கலவரம் செய்த நபர்களில் 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பிரிவில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சென்னையில் தான் அதிகமாக வந்து நார்த் இந்தியன்ஸ் இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்காக வருவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து நிறைய இடங்களில் இப்போ எங்கே பார்த்தாலும் நார்த் இந்தியன்ஸ் இல்லாத இடமே இருக்காது அப்படின்ற அளவு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து ஆயிடுச்சு. தமிழகமும் சரி, புதுவையும் சரி, 2 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க. அவங்க அங்கே நார்த்தில் அந்த பக்கத்தில் வந்து வேலை செய்கிறத விட இங்கே வந்து வேலை செஞ்சோன்னா நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அவங்கெல்லாம் இங்கே வராங்க. வரது தப்பு கிடையாது. இப்போது திருப்பூரில் வந்து என்ன நடந்தது போன வாரத்தில் வந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் இது வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான். இது வந்து எந்த அளவு உண்மைன்றது விசாரணை பண்ணால் தான் தெரியும். 4 தமிழக இளைஞர்கள் வந்து 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க அந்த வட மாநிலத்தை வேலை செய்கிற நபர்கள் மீது வந்து சில நபர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் புகையை விட்டு இருக்காங்க ஸ்மோக் பண்ணிவிட்டு. அப்புறம் அவங்க போய் ஆளை கூப்பிட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பெரிய ஒரு கலவரமாக வந்து கிட்டத்தட்ட 100 பேர் சேர்ந்த கும்பல் வந்து ஒரு 4 பேர் தெத்திட்டு வர அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க மீது வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்ன பிரிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 294B. அதில் வந்து கத்திக்கிட்டே வரப்போ அசிங்கமாக பேசிட்டு வந்ததுனால அந்த ஒரு பிரிவை சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 147, 148 ஐபிசி இது எல்லாமே. 147 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் செய்கிறதுக்கான ஒரு தண்டனை. யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு கலகம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தண்டனை கொடுப்பாங்க. அது வந்து 2 வருடம் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 வருடம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். 148 பொறுத்த வரைக்கும் ஒரு டெட்லி வெப்பன்ஸை வச்சுக்கிட்டு கலவரம் பண்ணுன்ற நோக்கத்தோடு வந்து ஒரு பொது இடத்துல கூடுறது வந்து பார்த்தீங்கன்னா 148 ஐபிசி. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருடம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 294B முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் வந்து 3 மாதம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து 2 பேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவில் வந்து வழக்கு பதிவு காவல்துறை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த 4 இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் 4 பேரை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வீடியோவை பார்த்தாலே தெரியும். பெல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ராடு, அப்புறம் வந்து கத்தி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்த ஓடியார அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதனால் பயங்கரமான ஆயுதங்களோடு வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் செய்யணுன்ற நோக்கத்தோடு வந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 பேரை மேலே வந்து வழக்கு பதிவிருப்பாங்க. 2 பேரும் வந்து பீகாரை சார்ந்தவங்க. பொதுவாகவே திருப்பூர்னாலுமே பனியனுக்கு தான் வந்து ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வடநாட்டு இளைஞர்கள் வந்து அங்கே இருக்க சுற்றுவட்டார இருக்கிற கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம். 1 லட்சம் பேருன்றது வந்து ஒரு சாதாரண எண்ணிக்கை கிடையாது, கண்டிப்பாக ரொம்ப பெரிய எண்ணிக்கை. நார்த்துலேருந்து வராங்க, இங்கே வந்து ஏதாவது ஒரு க்ரைம் நடக்குது அப்படின்னா அந்த க்ரைமை பண்ணிவிட்டு அவன் ஒன்ஸ் இங்கேருந்து அங்கே போயிட்டானா மறுபடியும் வந்து அவனை கண்டிப்பாக பிடிக்கவே முடியாது. கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பணத்தில் அதிக நேரம் வந்து வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தமிழக இளைஞர்கள் எல்லாரையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வடநாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து இங்கே வச்சு வேலை வாங்குறாங்க. இது வந்து இன்னும் ஃப்யூச்சரில் இதை விட வந்து இன்னும் மோசமாக தான் போகுமே தவிர இது வந்து குறையவே குறையாது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருப்பூர், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நடக்கும், அப்புறம் வேறு ஏதோ ஒரு ஊரில் நடக்கும். அதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் பண்ணணும் அப்படின்றத அரசாங்கம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வடக்கன்ஸை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.